தேம்பாவணி என்பது என்ன காப்பியம் கேட்பாங்க. கிறிஸ்தவ காப்பியம், இஸ்லாமிய காப்பியம், வைணவ காப்பியம், சைவ காப்பியம், விடை தெரியவில்லை. இதுல தேம்பாவணி பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ காப்பியம். இதுல இதை யார் எழுதியிருப்பாருன்னா வீரமா முனிவர். வீரமா முனிவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, எழுதியிருப்பாரு. யாரை பத்தி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா இயேசுவின் தந்தையாகிய சூசையப்பரை பத்தி தான் என்னது பாட்டுடை தலைவனை கொண்டு எழுதப்பட்டது சூசையப்பர். அப்புறம் இஸ்லாமிய காப்பியம். இஸ்லாமிய காப்பியம்னா என்னது, சீரா புராணம், அப்புறம் சின்ன சித்ரா. சீரா புராணம், சின்ன சித்ரா. வைணவ காப்பியம். வைணவ காப்பியம் பாத்தீங்கன்னா கம்பராமாயணமும் வில்லி பாரதம். கம்பராமாயணம் அப்புறம் வில்லி பாரதம். சைவ காப்பியம் பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம். பெரிய புராணமும் திருவிளையாடல் புராணம். திருவிளையாட புராணம். அப்ப இதற்கான சரியான பதில் என்னது, தேம்பாவணி என்பது கிறிஸ்தவ காப்பியம். ஆப்ஷன் ஏ தான் என்னது சரியான பதில். நெக்ஸ்ட் திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, 53, 75, 60, 100. விடை தெரியவில்லை. இதுல திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேருன்னா 53. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில்.